நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறுது. என்ன மாதிரியான தீர்ப்பு மக்கள் கொடுப்பாங்க? நாளைக்கு முடிவு வர்ற சூழ்நிலையில் இன்னைக்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறதெல்லாம் மிக குறைந்த தகவல் உட்பட்ட கருத்துக்களாக நாம் கருத வேண்டும். ஆனால் ஒன்று சொல்லுவேன், 5-6 ஏதோ கணிப்பு எடுக்கிற நிறுவனங்களை வைத்து இது வரைக்கும் நாட்டிலேயோ வரலாற்றிலேயோ நடக்காத 3 மாதம் நடந்த தேர்தலுடைய அனைத்து செய்திகளுக்கும் எதிராக 6 பேரும் அச்சடித்து யாரோ கொடுத்த பத்திரிகை விளம்பரம் மாதிரி ஒரே நம்பரை சொல்கிறது எத்தகைய அறிவு சார்ந்த நபருக்கும் நம்ப முடியாத தகவலாக இருக்குது. எனவே அந்த தகவல் 1% கூட எந்த தகவலும் இல்லாத, எந்த உண்மையும் இல்லாத தகவல், எந்த என்ன சொல்கிறது ஞானமும் இல்லாத தகவல் என்று நான் கருதுகிறேன். அந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 8 சீட் இருக்கிற மாநிலத்தில் 15 சீட் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் இங்கே 8 சீட்டு 9 சீட் போட்டியிடுற இடத்துல 13 சீட் கொடுத்துருக்காங்க. அதனால் யாரோ சொன்ன கட்டளைக்கு ஏதோ நம்பரை சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த நம்பருக்கும் நாளைக்கு நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை என்றது ஒன்று தான் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். நாளை நடக்குது பார்ப்போம். நாளை இந்தியா கூட்டணிக்கு எவ்வாறான வெற்றியா சார்? நான் என் தொகுதி மிஞ்சி போனால் இங்கே மாநில அளவில் சில இடங்களில் தலைவர் என்னை பிரச்சாரம் செய்ய சொன்னார். அதை நான் செய்தேன். நாட்டளவில் நடக்க போகிறது அந்தந்த கட்சி தலைவர்கள், எங்கள் கூட்டணியில் இருக்க கட்சி தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதற்கு மேல் தனிப்பட்ட கருத்து எனக்கு எதுவும் இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.